கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த திட்டம் ஜூலை 1, 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எந்த துறையின் கீழ் செயல்படுதுன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் பாருங்க, இந்தியாவை டிஜிட்டல் அறிவுசார் சமூகமாகவும் பொருளாதாரமாகவும் மாற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய அரசின் திட்டமாகும். அது மட்டும் இல்லாமல் மின்னணு சேவைகளை என்ன பார்த்தீங்கன்னா, அரசு சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரசு சேவைகளை மின்னணு முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கே தேடி வந்து குடுக்குற மாரி குடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. காகித பயன்பாட்டை குறைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ நெறைய ஆப் இருக்கு. டிஜிலாக்கர், யுபிஐ, இ-ஹாஸ்பிட்டல், இ-பாத்தசாலா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்பை ஊக்குவித்தல், டிஜிட்டல் உட்கட்டமைப்பை உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, கிராமப்புறங்களில் அதிவேக இணைய இமைப்பை மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் ஒரு அங்கமா இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் கல்வி அறிவை வழங்குவதன் மூலம் டிஜிட்டல் சமூகமாக மாற்றுவது இதனுடைய முக்கிய நோக்கங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே டிஜிட்டல் மூலியமா கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. தேட தேவையில்ல அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்போ இந்தியா முழுவதும் என்ன பண்றாங்கன்னா, கனெக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாங்க. இந்தியா முழுவதும் டிஜிட்டல் மூலியமா இணைக்கும் ஒரு பாலமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் திட்டம். ஏன்னா நமக்கு எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இதன் மூலமா காகித பயன்பாடும் குறைக்கப்பட்டு வந்துடுச்சுங்க. ஓகே கைஸ். அடுத்த ஷார்ட்ஸ்ல சந்திப்போம். நன்றி.